ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமரன்ஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மியூசியம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ் அண்டை தான் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு. அப்படியே ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியமுக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா டெமாண்ட் லேண்டு, வேதாள உலகம், ஒன் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூவிஸுடைய ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சிருக்காங்க. இந்த மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் போல. அதனால வந்து ரொம்பவே வந்து அழகாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சிருக்காங்க. அப்படியே உள்ளே போகும்போது ஆளுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். ஃபார் அடல்ட்டு 200 ருபீஸ், சைல்டுக்கு வந்து 100 ருபீஸ், சில டைம் வந்து 150 ருபீஸ் கூட இருக்கலாம். அப்படியே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பழங்கால வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்காங்க. வெஹிக்கல்ஸு, பல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான வெஹிக்கல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கல்ஸ் எல்லாமே பழமையான மாடலாகவே இருந்தாலும் இது எல்லாமே வந்து வெல் மெயின்டைன் பண்ணி ஷோக்காக வந்து வச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கல் பேர் வந்து ஃபோர்டு குவாட்ரி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு படத்தில், அதாவது ஒரு மூவியில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கல் தான். அதாவது இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரு மூவியில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருட்கள் தான். ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எந்தெந்த படத்துக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களோ அந்தந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் வெஹிக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியமில் வந்து இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பல்லக்கு கூட ஒரு இந்தி படத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பல்லக்கு தான். ஒரு வெஹிக்கல்ஸுக்கு பக்கத்துலயும் ஒரு பொருட்களுக்கு பக்கத்துலயும் இந்தந்த வெஹிக்கல் இந்தந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. இல்லனா வந்து ஸ்டிக்கர் மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நாம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கார் வந்து பென்ஸ் காரு. இந்த கார் பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான மாடலு. ஆனா அப்போ லான்ச் பண்ணும்போது எவ்வளவு புதுசா இருந்துச்சோ இப்பயும் அதே மாதிரி புதுசு மாதிரி பல இருக்கு. அப்படியே இங்க இருக்கிற எல்லா காருங்க பக்கத்துலயே நின்று நான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு இருந்தேன். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கிற அந்த பென்ஸ் கார் மட்டும் பலன்னு இல்லை, இந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியமில் இருக்கிற எல்லா காருமே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி பலன்னு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற கார் எல்லாமே பலன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையுமே நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மியூசியத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது. இந்த சிசிடிவி கேமராவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கும் தனியாக வந்து ஆளுங்களை வந்து போட்டிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோக்காக வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற சிலைகளையும் பொருட்களையும் வெஹிக்கல்ஸையும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தொடக்கூடாது. நம்ம வந்து மற்றபடி நம்ம வந்து எவ்வளோ கிட்ட வேணால் கூட ஜூம் பண்ணி வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எந்த ஒரு வீடியோலையுமே அதிகமாக வந்து ஃபேஸ் வந்து காமிக்க மாட்டேன். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகமாக வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோஸும் செல்ஃபீஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பிளேஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த ஹெரிட்டேஜ் மியூசியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு கார்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தேன். ரொம்பவே வந்து இங்கே வந்து எல்லா காருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கும் சரி, வீடியோ எடுக்கிறதுக்குமே சரி ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அதாவது விசாலமான இடம்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அதாவது ஸ்பேஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்து இருக்கு. அதே மாதிரியே இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த போர்டுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பேவான்ற படத்துல சரோஜா தேவி அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண வண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த வண்டி. ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளிப்பை வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த படம் வந்து 1966 வந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ அந்த வண்டி பார்க்கறதுக்குமே பலன்னு இருக்கு. அதே மாதிரியே இந்த ஒயிட் கலர் வண்டி பார்த்தீங்கன்னா ஜெமினின்ற ஒரு தெலுங்கு படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பலன்னு செமையா இருக்கு. அதே மாதிரியே இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிச்ச ஜெமினின்ற ஒரு தமிழ் படத்தில் கூட இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2 மூவில வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு.
இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த மியூசியத்துடைய ஹைலைட்டே. அதாவது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படத்துல இளமை இதோ இதோன்ற பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த வண்டியை பாத்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. ரொம்பவே மாசா இருந்திருக்கும் அந்த பாட்டுல வந்து இந்த வண்டியை பார்க்கும்போது. அதே மாதிரியே இந்த வண்டிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டிவி மாரி செட் பண்ணி அந்த இளமை இதோ இதோ பாட்டை பாத்தீங்கன்னா வந்து பிளே பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே இப்போ நம்ம பார்க்க போறது தான் என்னுடைய ஃபேவரட் வண்டி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுசுகி வண்டி. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாயும் புலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா மாசா வந்து யூஸ் பண்றாப்ல. இந்த ஓவரால் மியூசியத்திலேயே எனக்கு பிடிச்ச பைக்குனா அது இந்த பைக் தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பைக் பாத்தீங்கன்னா இதை நான் நேரில் பார்ப்பேன்லாம் நினைச்சு கூட பார்க்கல. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கார்ல பாத்தீங்கன்னா எனக்கு கார்னாலே பேசிக்கா ரொம்பவே பிடிக்கும்ன்றதால இங்க இருக்கிற எல்லா காருமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. மக்களே, நீங்கள் வந்து கார் லவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியத்தை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே பைக்கை விட மற்ற பொருட்களை விட இங்கே வந்து கார் பார்த்தீங்கன்னா நிறைய கார் வந்து இருக்குது. அதே மாதிரியே வந்து எல்லாமே பழைய மாடல் காராகவே இருந்தாலும் புதுசு மாதிரி பார்த்தீங்கன்னா பலன்னு இருக்குது. அதே மாதிரியே கைஸ் இங்கே வந்து ஃபாரின் கார்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது. அதே மாதிரியே வந்து இங்கே வந்து பைக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது. சில பைக்குக்கெல்லாம் மினியேச்சர் மாடல்லாம் கூட வந்து வச்சிருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. மக்களே, இப்போ இந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாதவனும் ஜோதிகா அவர்களும் நடித்த பிரியமான தோழி அப்படின்ற ஒரு தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் டிவிஎஸ் பைக் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த எல்லோ கலர் பைக் வந்து எங்கே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூர்யா அவர்கள் நடித்த அயான் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பைக்கை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒயிட் கலர் பைக்கை பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் நடிச்சது வேற யாருமே கிடையாது, நம்மளுடைய தல அஜித் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. உங்களுக்கு நம்மளுடைய தல அஜித் அவர்களை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களே, இந்த மாஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துலையோ இல்லை ஒரு பாட்டிலையோ யூஸ் பண்ணப்பட்ட மாஸ்க் தான். அதே மாதிரியே இந்த கிராமோஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒன்று. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இதை அப்பப்போ பார்ப்பேன். ஆனால் வந்து இப்போலாம் வந்து பார்க்க முடியறதில்ல. மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா 4 ட்ராக் ஆடியோ ரெக்கார்டர், ஜெனான் ரெக்டிஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்கார்டிங் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்றதால அதை லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டேன். மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குற நம்மளுடைய தலைவரோட ஃபோட்டோ வந்து எந்த படத்தில் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் யூஸ் பண்ண கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண ஒவ்வொரு படத்துலையும் அவர் பயன்படுத்தின கண்ணாடி கூலிங் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. அதே மாதிரியே மேலே பார்த்தீங்கன்னா வந்து பழைய கேமராலாம் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. பழைய கேமரா, வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வச்சுருக்காங்க. வாக்கி டாக்கி, ஃபோனு, அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட நோக்கியா ஃபோன், பழைய ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க.
மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த காலத்தில் பாடுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ணப்பட்ட மைக்கு. அப்படியே வந்து இது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் மியூசியமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய ஸ்பேஸாக வந்து இருந்துச்சு. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிக்சர் போர்டு ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதே மாதிரியே மிக்சர் போர்டுக்கு வந்து டிஜிட்டல் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து வச்சுருக்காங்க. ப்ரொஜெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடு ப்ரொஜெக்டர், அதே மாதிரியே வந்து வீடியோ ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து வச்சுருக்காங்க. மக்களே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பல்லக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் அதே மாதிரியே மீனா அவர்களும் நடித்த எஜமான் அப்படின்ற ஒரு படத்தில் யூஸ் பண்ணப்பட்டது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா தனியாக ஃபோட்டோஸ் அதே மாதிரியே போர்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து கீபோர்டெலாம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் இங்கே கீபோர்டெலாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, பழைய கீபோர்டு. மக்களே நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் யூஸ் பண்ணப்படுற பழங்கால பெரிய பெரிய டிவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசியத்தில் வந்து வச்சுருக்காங்க. எனக்கெல்லாம் ரொம்ப வந்து பிடிச்சி போச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே டிவி மட்டும் கிடையாது, இங்கே வந்து ஐ பேண்ட் டேப் வீடியோ எடிட்டிங் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பழங்கால கேமராலாம் வச்சுருக்காங்க. அதாவது என்ன தான் இப்போது டிஎஸ்எல்ஆர் இந்த லென்ஸு அந்த லென்ஸுன்னு 4K அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா வந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட கேமராலாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேமராவுடைய பேர் வந்து அரிஃப்ளெக்ஸ் 35mm சினிமா கேமரா. இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா மூவிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. மக்களே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோ என்னன்னு ஞாபகம் வருதா? சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய சிலைக்கு அவரே வந்து மாலை போடுவார். அந்த மாலை போட்ட அந்த சிலையை தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஃபைனலாக அந்த சிலைக்கிட்ட பார்த்தீங்கன்னா நின்று ஒரு ஃபோட்டோ மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாபாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.